நீங்க சில படங்கள் வந்து பார்த்திருப்பீங்க. அதுல இந்த இந்த படம் வந்து எனக்கு வந்து நானே நிறைய டைம் ரோஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஏதாவது படங்கள் இருக்கா? நிறைய இருக்குங்க. நான் சொன்ன மாரி லவ் ஸ்டோரீஸ் நான் பெரிய ஃபேன் கிடையாது. ஏன்னா நெறைய இல்லாஜிக்கலா இருக்க மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ் மாரி இருக்கும் அதெல்லாம் பார்த்தா. நான் அப்படி பார்த்து எப்ப பார்த்தாலும் எனக்கு வந்து ரோஸ் பண்ணணும்னு தோன்ற ஒரு படம் வந்து நீதான் என் பொன் வசந்தம். என்ன பிரச்சனைனே புரியாது அவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் அடிச்சுக்கினே இருப்பாங்க. ஸ்கூல்ல அடிச்சுப்பாங்க, திருப்பி காலேஜ்ல சொல்லுவாங்க. காலேஜ்ல அடிச்சுப்பாங்க, திருப்பி வேலைக்கு வருவாங்க. அந்த பொண்ணு அந்த அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்துருவாருங்க அவரு கடைசியில. என்னடா அநியாயம் அந்த பொண்ணு நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். அந்த கல்யாண பொண்ணோட நிலைமை. என்ன மாதிரி அனாதை பொண்ணுகளை இந்த சமுதாயம் எப்படி கேவலப்படுத்துன்னு பாத்தீங்களா? அவர் ரிசப்ஷன் முடிச்சிட்டு நெக்ஸ்ட் டே வெட்டிங்கு உட்காந்து ஹீரோயின் வீட்டுல உட்காந்துருப்பாரு. யோசிச்சு பாருங்களேன், பிராக்டிக்கலா அந்த மாதிரிலாம் பண்ணா செருப்பை கழட்டி அடிப்பாங்க. என்னங்க அதுவும் அவர் சொல்லுவார் பாத்தீங்களா, அவரோட அண்ணியோட சிஸ்டரா இருப்பாங்க. அப்ப அவங்க அண்ணன் நிலைமை யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி அவன் தம்பி பண்றானே அப்படின்னு அவங்க அப்படியே கட் பண்ணி அவர் வீட்டுக்கு போய் வச்சிருக்கணும். அவர் எப்படி ரவுண்ட் கட்டி அடிக்கிறாங்க. சோ எனக்கு என்னன்னா அந்த படம் பார்க்கும்போது என்னப்பா உங்களுக்கு 2 பேருக்கும் பிரச்சனை, சின்ன வயசுல இருந்தே காம்ப்ளிகேட் பண்ணிப்பாங்க அவங்க. ஆமா.